தயவு செஞ்சு இது பரிகார தலமா எண்ணி இந்த கோயிலுக்கு வர வேணாம். இது வந்து அனுகிரக தலம். இந்த கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இருந்தா மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வர முடியும். 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா உலகத்திலேயே கோயில் கிடையாது. ஒரு தேங்காய் உடைக்கிறதாலேயோ ஒரு 10 விளக்கு ஏற்றதாலேயோ வாழ்க்கை மாறாது. 1200 ஆண்டுகள் பழமையான திருத்தலம் இது. எல்லா தெய்வங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு. முருகப்பெருமானுக்கு மட்டும் குழந்தை கிடையாது. ஐயா நாங்க பண்ணது தப்பு, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு சாப விமோச்சனை கொடுங்கன்னு சொல்லும் போது ரத்த ஆறா ஓடுனதாலதான் அதுக்கு செய்யாருன்னே பேர் வருது. அப்ப அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பிரம்மகத் தோஷமானது பிடிக்கும். முருகப்பெருமானுக்கு பிரம்மகத் தோஷம் பிடிச்சா உலக மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. புழு பூச்சில இருந்து எல்லாமே கஷ்டப்படும். நேர் எதிரில் இது நட்சத்திரகிரின்னு பேரு. இப்ப நட்சத்திர கோயில்னு இருக்கு. இங்க உட்காந்து பூஜை பண்றாரு, அங்க உட்காந்து தவம் பண்றாரு. ஆனா இந்த தலம் வந்து யாருக்குமே தெரியாம இருக்கு. 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா ஒரே தலம் இது மட்டும்தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, நட்சத்திரகிரி வாசனுக்கு அரோகரா. அதாவது நம்மளுடைய நட்சத்திரகிரின்னு சொல்லக்கூடிய தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை வட்டம், கலசபாக்கத்துக்கு பக்கத்துல இப்ப எலத்தூர் மோட்டூர் நட்சத்திர கோயில் அப்படின்ற பெயர்ல இந்த தலமானது விளங்குது. நம்மளுடைய தலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 1200 ஆண்டுகள் பழமையான திருத்தலம் இது. அதாவது இது புராணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர கோயில், வில்வாரணி கோயில்னா நீங்கள் புராணத்தில் தேடினீங்கன்னா எந்த புராணத்துலேயும் கிடைக்காது. இதோடைய புராண பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரகிரி அப்படின்றது ஒரு புராண பெயர். இந்த புராண பெயரை வச்சு நம்ம பார்க்கும்போது ஸ்காந்தத்தில் இருக்குது, அருணாச்சல புராணத்தில் இருக்குது, காஞ்சி புராணத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய புராணங்களில் நம்மளுடைய தலமானது மேற்கோள் காட்டப்பட்டு வருது. ஆனால் நீங்கள் நட்சத்திர கோயில், வில்வாரணி முருகன் கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுலையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் மருவி பேர் மாறிடுச்சு. இப்போ நட்சத்திரகிரி தான் ஆதி பெயர். இது பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஆண்டுகள் முற்பட்ட கோயில். 1200 ஆண்டுகள் பழமையான கோயில் கிடையாது, 1200 ஆண்டுகள் முற்பட்ட கோயில். இது பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷ யாகத்திலிருந்து இதோடைய வரலாறானது தக்ஷ யாகத்திலிருந்து வருதுங்க. சிவபெருமான் வந்து மிகுந்த கோபம் அடைஞ்சு போய் தக்ஷ யாகத்தை நிறுத்துறதுக்கு போறாரு. அப்படி நிறுத்துறதுக்கு போகும்போது அந்த தக்ஷ யாகத்தில் கலந்துட்டு இருந்தக்கூடிய இப்போ நம்ம வீட்டிலேயே குழந்தைங்க தப்பு பண்ணால் திட்டுவோம். பெரியவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ குழந்தைங்கன்னா பிடிச்சி அடிச்சிருவோம், பெரியவங்கன்னா திட்டுவோம், அவங்கள ஓரளவுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி ரிஷிகளாகவும் தேவர்களாகவும் பிரிச்சுக்கிறாங்க. ரிஷிகள் எல்லாருக்கும் சாபம் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கு. இப்போ சப்த ரிஷிகள் தான் அந்த மலையா, அதாவது மலை மாதிரி நின்று அந்த யாகத்தை நடத்துறாங்க. இதை பார்த்த உடனே மலைகளா கடவாயின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. நாரதர் வந்து ரொம்ப அழகா இருப்பார், உன் உடல் நலிய கடவாயின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. அப்போ இது மாதிரி சாபமாக கொடுத்த உடனே அவங்க பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயா நாங்கள் பண்ணது தப்பு, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு சாப விமோச்சனை கொடுங்கன்னு சொல்லும்போது வரமோ சாபமோ கொடுக்கத்தான் முடியும், அதை திரும்ப வாங்க முடியாது. நீங்களாம் பூமியில் போய் தவம் பண்ணுங்க, முருகப்பெருமான் வந்து உங்களால் சாப விமோச்சனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பூமியில வந்து இந்த செய்யாறு அப்படின்னு பக்கத்தில் ஒரு நதி ஒன்று ஓடுது, ஜீவன் நதி. அந்த செய்யாறு தோன்றதுக்கு முன்னாடி 7 குன்றுகளாக மாறி உட்காந்து சப்த ரிஷிகள் தவம் பண்றாங்க. வாழைப்பந்தல் அப்படின்னு செய்யாறு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. வாழைப்பந்தல் அம்பாள் உட்காந்து சிவ பூஜை செய்யறாங்க. இப்போ பூஜைக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கும்போது, அனுஷ்டானத்துக்கு ஜலம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது முருகன் தன்னோட கையில் இருக்க வேல் எடுத்து பிரயோகம் பண்ணும்போது அந்த 7 குன்றுகளையும் தொலைச்சிட்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த வேளானது அடைஞ்சு அங்கிருந்து தண்ணியும் இந்த 7 மலைகள்ல இருந்து ரத்தமும் சேர்ந்து ரத்த ஆறா ஓடுது. அதான் செய் ஆறு. இப்ப செய்யாறுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆத்துக்கு காரண பெயர் அது. செய் அப்படின்னா தமிழ்ல ரத்தம் உதிரம்னு பொருள். ரத்த ஆறா ஓடுனதாலதான் அதுக்கு செய்யாறுன்னே பேர் வருது. அதை பார்த்த உடனே முருகர் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அம்பாள்கிட்ட போய் கேட்கிறார். ஏன்னா வரலாறுலயே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்துறதோ இல்லை கஷ்டப்படுத்துறதோ முருகப்பெருமானுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்க முருகனுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களை முருகருக்கு பிடிக்கும். அப்போ யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த ஒரு உயிரையும் வதைக்கக்கூடாதுன்றது தான் முருகனுடைய அந்த அவருடைய அந்த சித்தம் என்னன்னா இதுதான். அப்ப முருகன் கையாலே அந்த பிரம்மகுமாரர்கள் சொல்லி பிரம்மாவோட 7 பசங்களும் அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரம்மாவால படைக்கப்பட்ட ஒரு உயிர் பிரிஞ்சாலே பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்குதுன்னு சொல்றாங்க. பிரம்மாவோட சொந்த பசங்க அவங்க. அப்ப அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்கும். முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சா உலக மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. புழு பூச்சில இருந்து எல்லாமே கஷ்டப்படும். ஏன் கஷ்டப்படும் அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, முருகப்பெருமானுக்கு மட்டும் குழந்தை கிடையாது. ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமானே சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூட கோடான கோடி ஜீவராசிகள் தான் என் குழந்தைங்க, எனக்கு ஏன் தனியா குழந்தைன்னு கேட்ட ஒரே தெய்வம் முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான் நம்ம எல்லாரையும் குழந்தையா பாவிக்கிறார். அப்ப நமக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது செய்நதிகரை ஓரமா 14 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் பூஜை பண்ண சொல்றாங்க. வடகரையில 7 சிவலிங்கங்கள், தென்கரையில 7 சிவலிங்கங்கள். வடகரையில பாத்தீங்கன்னா இப்ப சப்த கரகண்டீஸ்வரன் 7 சிவன் கோயிலா இருக்கு. தென்கரையில சப்த கைலாயம்னு 7 சிவன் கோயிலா இருக்கு. அப்ப இந்த 14 லிங்கங்களை தன்னுடைய கையால பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலம் பூஜை பண்ணும்போது அந்த பிரம்மகத்தி தோஷமே பிடிக்காம நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க.
அப்ப முருகப்பெருமான் அந்த 14 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலம் பூஜை பண்றாரு. அப்படி சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணும்போது இந்த தளத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஆத்மார்த்த சிவ பூஜையை செய்யறார். அதே மாதிரி அந்த தென்கரையில பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நேர் எதிரில் இது நட்சத்திரகிரின்னு பேரு. இப்ப நட்சத்திர கோயில்னு இருக்கு. இதுக்கு நேர் எதிரில் அந்த பக்கம் ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு முருகன் கோயில் இருக்கு. அது தேவகிரி அப்படின்றது புராண பேரு. இப்ப தேவனாம்பட்டு அப்படின்னு இருக்கு. இங்க முருகன் சுப்பிரமணியரா ஒரே முகத்தோட இருக்கார். அங்க பாத்தீங்க அப்படின்னா முருகன் 6 முகத்தோட இருக்கார். 6 முகத்தோட உட்காந்து தவக்கோலத்துல இருக்காரு. முருகப்பெருமான் தவம் செய்த இடம் அது. இங்க உட்காந்து பூஜை பண்றாரு, அங்க உட்காந்து தவம் பண்றாரு. அந்த ஒரு மண்டலம் பூஜை பண்ண உடனே அவங்களுடைய பழைய உடல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த அந்த வரலாறு அதோட முடியுது. ஆனா இந்த தலம் யாருக்கும் தெரியாது. அந்த 14 கோயில்களையும் ராஜாக்கள் வந்து எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபாடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த தலம் வந்து யாருக்குமே தெரியாமே இருக்கு. வருடம் திருத்தணிக்கு போய் வந்து இந்த 14 கோயிலையும் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பக்கம் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர் ஒருத்தர், இந்த பக்கம் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர் 2 சிவாச்சாரியர்களும் வருடம் திருத்தணி போய் முருகனை வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு வருடம் திருத்தணி போக முடியாம மனசு வருத்தப்பட்டு தன்னுடைய வீட்டுல படுக்கும்போது ஆடி கிருத்திகை அன்னைக்கு முதல் நாள் கனவுல முருகப்பெருமான் 2வது ஜாமத்துல முருகப்பெருமான் கனவுல தோன்றி சொல்றாரு, நான் உனக்குள்ளே இருக்கேன், உன்னோட உள்ளார்ந்த அன்புல இருக்கேன், உன்னோட உண்மையான பக்தியில இருக்கேன், என்னையா நீ வெளியில போய் தேடுற, உன்னோட உண்மையான பக்திக்கு இணங்க இது வரைக்கும் வேற யாருக்கும் காட்சி கொடுக்காத நிலையில் நான் காட்சி கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதாவது இது வரைக்கும் என்ன இது மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது, வேற யாருக்கும் காட்சி கொடுக்காத நிலையில் நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன். 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா உலகத்திலேயே கோயில் கிடையாது. சிவனை பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது, அம்பாளை பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது, முருகனை பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது, வேற எந்த தெய்வத்தை பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது. 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா ஒரே தலம் இது மட்டும்தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் சிவ பூஜை செய்தார்னு கோயில் நிறைய இருக்கு. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் சிவ பூஜை பண்ணியிருக்காரு. திருவிடைக்கழின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவ பூஜை பண்ணியிருக்காரு. நல்லூர்னு ஒரு ஊருக்கு விருதாசலம் பக்கத்துல அங்க பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணியிருக்காரு. ஆனா எங்கேயுமே பண்றாருன்ற வரலாறு நிகழ்காலத்துல கிடையாது. இங்க மட்டும்தான் 27 நட்சத்திரங்களும் சிவனை மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய பாம்பு முருகப்பெருமான பூஜை பண்றாங்க. முருகப்பெருமான் நித்திய சிவ பூஜை பண்றாங்க. இந்த வரலாறுகள் எல்லாமே வந்து இந்த கலியுகம் முடியும் வரை இந்த இடம் பிடிச்சதால வந்து முருகப்பெருமான் இங்க நித்திய சிவ பூஜை பண்றான்னு சொல்றாங்க. அதாவது என்னைக்கோ நடந்ததோ என்னைக்கோ நடக்க போறதோ கிடையாது. கலியுகம் முடியும் வரைக்கும் இந்த வழிபாடு இங்க தொடர்ந்து நடக்குது. அந்த சிவசர்ப்பமே வழிகாட்டு நீ என்னை வந்து சேருவாயாக அப்படின்னு சொல்லி அந்த கீழே உள்ள சந்திர புஷ்கரணின்னு ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையிலிருந்து பாம்பு வழிகாட்டு, அந்த சிவசர்ப்பமே வழிகாட்டு. அந்த இடம் சப்பாத்தி கல்லி புதரா இருக்கு. சப்பாத்தி கல்லி புதருக்குள்ள முருகப்பெருமான் சுயம்பு ரூபமா வந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு. 100கணக்கான பேர் வராங்க. 100கணக்கான பேர் அந்த பாம்பை பாக்குறாங்க. முருகப்பெருமான் அந்த 2 சிவாச்சாரியர்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாரு. கொடுத்த தினம் வந்து ஆடி கிருத்திகை. அதனாலதான் இன்னைக்கும் ஆடி கிருத்திகை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க ஆடி கிருத்திகை வழிபாடு பண்றதை வழக்கமா வச்சிருக்காங்க. கிருத்திகை கோயில்னே இந்த கோயிலுக்கு காரண பேர் கிருத்திகை கோயில்னே இருக்கு. இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் அனுகிரக தலம் அப்படின்னு சொல்றாங்க. அனுகிரக தலம்னா என்ன அப்படின்னா, இறைவனுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஒரு சில கோயில போய் நம்ம சாமி கும்பிட முடியும். இந்த தலம் வந்து அனுகிரக தலம். அனுகிரக தலம்னா இங்க உள்ள மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் அப்படின்னு ஒரு கோயில 3ஆ பிரிக்கிறாங்க. மூர்த்தினா உள்ள சாமி. அந்த சாமி சுயம்பு, யாரும் உருவமா வடிக்காம சுயம்புவா தானா தோன்றுனது. அது முதன்மையா சொல்லப்படுது. அது மூர்த்தியில சுயம்பு மூர்த்தியா இருக்காரு, முதன்மையா இருக்காரு. தலம் அப்படின்னா முருகன் நான் இங்க இருக்கேன் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அவரே வந்து இந்த தலத்தை உருவாக்குனதால இந்த தலமும் முருகனால் உருவாக்கப்பட்டதால சிறப்பாயிடுது. இங்க உள்ள தீர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா வற்றாத தீர்த்தம், சந்திர புஷ்கரணி சுனை அப்படின்னு இருக்கு. அந்த கீழே உள்ள தீர்த்தம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் தரையை பார்த்ததே கிடையாது. முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்றதால மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் இது 3 முருகனாலே உருவாக்கப்பட்டதாலதான் இது அனுகிரக தலம். இது நிறைய மைண்ட் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் இன்னைக்கு பரிகார தலம், இந்த நட்சத்திரத்துக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துக்கு போய் 60 விளக்கு ஏத்துங்க, 20 விளக்கு ஏத்துங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்டால பாக்குறவங்க எல்லாரும் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம இயல்பா வந்து ஆன்மீகத்தை வந்து இயல்பா எடுத்துக்கணும். இப்ப முருகன் வந்து என்ன சொல்றாரு வரலாறுல, குழந்தையா நம்மளை பாக்குறாரு. நம்ம அப்ப அவர் அப்பாவை பார்க்கணும். ஒரு தேங்காய் உடைக்கிறதாலேயோ ஒரு 10 விளக்கு ஏற்றுறதாலேயோ வாழ்க்கை மாறாது. நீங்க எல்லா நிலையிலையும் கடவுளை நீங்க முருகப்பெருமான எல்லா நிலையிலும் நீங்க கூட வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா நிலையிலும் முருகப்பெருமான் உங்க கூட வரதுக்கு கையை பிடிச்சிட்டு கூட வரதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு வந்து ஒரு கற்பூரம் ஏற்றிட்டோம்னா நம்ம பிரச்சனை சரியா போயிடுமா, இல்ல ஒரு தேங்காய் உடைச்சிட்டா நம்ம பிரச்சனை சரியா போயிடுமா, இல்ல 4 விளக்கு ஏற்றிட்டோம்னா நம்ம பிரச்சனை சரியா போயிடுமா நினைக்கிறோம். அப்படி என்ன கூடாது. முருகப்பெருமான் நம்மளை குழந்தையா பாவிக்கிறாருன்னா நம்ம ஒரு அப்பாவா பாவிக்கணும். அப்ப அப்பாவா பாவிச்சிட்டோம், எல்லா நிலையிலையும் நீ என் கூட இருன்னு அவரை கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்க கூட எல்லா நிலையிலையும் அவர் கூட இருக்க தயாரா இருக்காரு. நம்ம கூப்பிடுறது கிடையாது, அவர் வர்றது இல்லை. கூப்பிடாம யாரும் வரமாட்டாங்க இல்லையா. ஆனா வர தயாரா இருக்காரு. அதனால தயவு செஞ்சு இது பரிகார தலமா எண்ணி இந்த கோயிலுக்கு வர வேணாம். இது வந்து அனுகிரக தலம். இந்த கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இருந்தா மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வர முடியும். அப்படி கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த தலத்துல அனுகிரக மூர்த்தியா இருக்காரு.
முருகப்பெருமானை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களை பார்க்கும்போது நீங்க என்ன பாக்குற மாதிரி நீங்க முருகப்பெருமானை நேரா நின்று பார்க்கும்போது அவருடைய சுப வீட்சணம்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை நம்ம மேல பட்டுருச்சு அப்படின்னா, நமக்கு ஜாதக ரீதியாவோ கர்ம வினை ரீதியாவோ நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பார்வை நம்ம மேல படும்போது நமக்கு சகல விதமான பிரச்சனைகள் சரியாகி சந்தோஷமான வாழ்க்கை அமையுது அப்படின்றதுதான் இந்த தலத்துடைய சிறப்பு. அதனால அனுகிரக மூர்த்தியா இருக்காரு. வாழ்க்கையில உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இதை பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுக்கு உங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த தலத்துல வந்து முருகப்பெருமானை பார்க்கணுன்றதை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வர முடியாது. நீங்க பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணோடனே முருகர் நினைக்கணும் உங்களை பார்க்கணும். அப்படி நினைச்சு நீங்க வந்து முருகப்பெருமானை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எண்ணற்ற நலன்கள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றி.